ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? 2026ல நம்ம டிவிக்கு எப்படி ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி தான் 2029லயும் நம்ம டிவிக்கு கூட்டணி தான் ஜெயிக்கும். 2031லயும் நம்ம டிவிக்கு ஆட்சி தான் நடக்கும். இது ஜோஷியம் இல்லைங்க, இதுதான் மக்களுடைய அரசியல் மனநிலை பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்ப்போம். இப்போ கடந்த 20 வருஷத்துக்கு மேலாகவே நம்ம தமிழக மக்கள் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம தமிழக மக்கள் கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக ஒரு கட்சிக்கு 3 தடவையாவது ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுக்கறாங்க. 4வது முறை தான் மாற்றத்தை நோக்கி போறாங்க. இந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சது 2004 நாடாளுமன்ற எலெக்ஷன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல மேஜரான எலெக்ஷன்ஸான நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2004, 2006, 2009 மக்கள் டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அடுத்து 2011, 2014, 2016 மக்கள் ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. 2019, 2021, 2024 இந்த மூணுலயுமே மக்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ இதே பேட்டர்ன் தான் இந்த 2026 எலெக்ஷன்லயும் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை தாவேகாங்கிற ஒரு கட்சி உள்ள வராம இருந்திருந்தா ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா சரியான நேரம் பார்த்து நம்ம தளபதி அவர்கள் உள்ள வந்ததால நம்ம மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இது புரியாத பலர் என்ன சொல்றாங்க, மக்கள் சிந்திக்காம ஓட்டு போட்டுட்டாங்க, இது ஒரு கவர்ச்சி அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம மக்கள் ரொம்பவே தெளிவா சிந்திச்சுதான் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கான தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கூட்டணி கட்சிக்கு குறைஞ்சபட்சம் 3 தடவையாவது வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு தான் சொல்லலாம். இதே மாதிரி 2029 எலெக்ஷன்லயும் 2031 எலெக்ஷன்லயும் நம்ம டிவிக்கே வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.